வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ நம்ம யூனிட் 6ல் பிளான்ட் பெத்தாலஜி அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் கிளாஸில் வந்து சிம்டமாலஜி ஆஃப் பிளான்ட் டிசீஸ் அண்ட் ஹோஸ்ட் டிஃபென்ஸ், அதாவது ஒரு பிளான்ட் டிசீஸோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும், அதோட அந்த ஹோஸ்ட் டிஃபென்ஸ் அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாமே போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அந்த டயக்னோஸ்டிக்கோட இம்பார்ட்டன்ஸ். ஒரு டிசீஸை நம்ம டயக்னோஸ் பண்ணால் அதனால் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எது மூலமாலாம் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டி, ஸோ மனிதர்கள் பண்ணக்கூடிய வேலையால் என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது, தென் பயாட்டிக் லிவிங் ஆர்கானிசமால் என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருது, ஃபங்கை அண்ட் ஃபங்கஸ் லைக் ஆர்கானிசம்ஸ், இந்த ஃபங்கஸ் மாதிரியாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் மூலமாக என்ன மாதிரியான டிசீஸ் வருது, வைரஸ் மூலமாக என்ன மாதிரியான டிசீஸ், விராய்ட்ஸ் மூலமாக, நெமட்டோட்ஸ் அண்ட் தென் பேராசிட்டிக் பிளான்ட்ஸ் மூலமாக, ஏபயாட்டிக் காசஸ் மூலமாக, சரியா, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், கெமிக்கல் இன்ஜுரிஸ் மூலமாக இருக்கலாம். தென் டிசீஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன அப்படின்னா ஒரு 3 விஷயம் ஒரு டிசீஸுக்கு காரணமாக இருக்கும். ஸோ 3 பாயிண்ட் சேர்ந்தாலும் என்னது ட்ரையாங்கிள் தானே. ஸோ அதுதான் வந்து டிசீஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுக்கு கீழே என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து அந்த பிளான்ஸுக்கு வந்து வருது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிம்டமாலஜி அப்படிங்கிறது என்ன. ஸோ இதுதான் வந்து ஒரு டிசீஸோட டயக்னாசிஸில் ஃபஸ்ட்டு. அப்போ ஒரு நோய் வந்துருச்சு ஒரு பிளான்ட்டுக்கு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சிம்டம்ஸ் தான் தெரியும். ஸோ அப்போ என்ன டைப் ஆஃப் பேத்தோஜன் குரூப் வந்து ஒரு பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு டிசீஸ் சைக்கிள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, தென் அதை எப்படி க்யூர் பண்ணணுங்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன தேவைப்படுது, இந்த சிம்டமாலஜி நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ ஒரு பிளான்ட் டிசீஸை பற்றி தெரியணும் அப்படின்னா வந்து இட் இன்வால்வ்ஸ் போத் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் ஃபேக்டர். அதாவது இன்ஃபெக்ஷியஸ்னால் பயாட்டிக் ஃபேக்டர், நான் இன்ஃபெக்ஷியஸ்னால் என்னது, ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னதெல்லாம் வருது, ஃபங்கை மூலமாக வரலாம், பாக்டீரியா மூலமாக வரலாம், வைரஸ் மூலமாக வரலாம், ஊமைசிட்ஸ் அண்ட் நெமட்டோட்ஸ், இதில் எது மூலமானாலும் வரலாம். பட் வைல் நான் இன்ஃபெக்ஷியஸ்னால் எதை காஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இது இஸ் அ ரிசல்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ நான் இன்ஃபெக்ஷியஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமி அதிகமான டெம்பரேச்சர்னால, நியூட்ரியன் டிஃபிஷியன்சி அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாததுனால, டாக்ஸிசிட்டிஸ் அதில் ஏதாவது டாக்ஸிசிட்டி ஏதாவது பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, புவர் சாயில் மாய்ச்சர் மண்ணோட ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, தென் ஏர் பொல்யூஷன், இந்த ரீசனாலலாம் வந்து என்ன ஆகலாம் வரலாம். போத் கேன் பி எக்ஸாசர்பேட்டட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் யார், நம்ம தான், ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஸோ சச்சஸ் இம்ப்ராப்பர் பிளான்டிங், ப்ராப்பராக பிளான்டிங் பண்ணாமல், அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அந்த விஷயத்தினாலேயும் வரலாம். ஆர் ப்ரூனிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிளான்ட்டை வந்து ப்ராப்பராக கட் பண்ணி ஷேப் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் தானே. ஸோ அதுதான் ப்ரூனிங். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து ப்ராப்பராக வளர முடியாத சூழ்நிலை வருது. ஸோ த ப்ராக்டிஸ் ஆஃப் க்ரோயிங் லார்ஜ் மோனோகல்ச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம் கிராப்ஸ் இன்ஃபெக்ஷியஸ் காசஸ். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே டைப் ஆஃப் பிளான்ட்டை அதிகமாக நம்ம பயிரிடும்போது இந்த டிசீஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வந்து நம்ம இருக்குது அப்படின்னா, பருத்தி நம்ம வந்து பயிரிட்ருக்கோன்னா, இப்போ பருத்தியே ஒரு இன்செக்ட் அஃபெக்ட் பண்ணுதுன்னா எல்லா பருத்தியும் அதை அஃபெக்ட் பண்ணும். அப்போ ஒரு இடத்துல வரக்கூடிய இந்த டிசீஸ் என்ன பண்ணுது, அட் அ டைமில் எல்லா பிளான்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துடும். சரியா? ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே வந்து மோனோகல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மோனோகல்ச்சர் அப்படின்னா சேம் டைப் ஆஃப் பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுறது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. லார்ஜ் மோனோகல்ச்சர் ஆஃப் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம் கிராப்ஸ். அப்போ ஒரே மாதிரியான கிராப்ஸை லார்ஜாக பண்ணுறப்ப அது என்ன ஆகுது, இன்ஃபெக்ஷியஸ் நிறைய பயாட்டிக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஃபங்கை. ஸோ ஃபங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பிளான்ட் டிசீஸ். மோஸ்ட்லி வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து 85% ஆஃப் தம் வந்து என்ன ஃபங்கை டிசீஸ் தான் வருது. ஸோ இப்போ இதில் வந்து மோல்ட்ஸ், மில்டியூஸ் அண்ட் ராட்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே என்ன ஆகுது, சேர்ந்து தான் ஒரு 85% வந்து என்ன பண்ணுது, டிசீஸை காஸ் பண்ணுது. ஸோ இப்போ இது வந்து மோஸ்ட்லி காமனாக பிளான்ட் டிசீஸில் இருக்கக்கூடியது தான். 85% வந்து மோல்டு, மில்டியூ, ராட்ஸ் தான் வந்து என்ன ஆகுது, அதிகமாக ஒரு பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ பாக்டீரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? தட் கேன் காஸ் ஸ்பாட், சின்ன சின்ன புள்ளியை ஒரு பிளான்ட்டில் ஏற்படுத்தும். தென் வில்ட், அதை வாட வைக்கும். சரியா? ஸோ அண்ட் ஸ்கேப்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எது மூலமாக வரும் அப்படின்னா வந்து பாக்டீரியல் டிசீஸ் மூலமாக வரும். தென் வைரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து இதுவும் மைக்ரோஸ்காபிக் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ இப்போ இன்வெர்ட் ஹோஸ்ட் செல் அண்ட் ரெப்ளிகேட். ஏன் ஹோஸ்ட் செல்னு கொடுத்துருக்காங்க, வைரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் கேனாட் லிவ் இண்டிபெண்ட்லி. அது தனியாக அதால் எதுவுமே பண்ண முடியாது. வென் இட் என்டர் இன்டு எ ஹோஸ்ட், ஒரு ஹோஸ்ட் கிடச்சிச்சு, ஒரு உடம்பு கிடச்சா மட்டும்தான் அதால் என்ன பண்ண முடியும், இட் கேன்
ப்ராப்பர் ஃபங்க்ஷன், அதால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, இட் ரெப்ளிகேட் இன்சைடு, அது உள்ளே போய்ட்டு ரெப்ளிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், சிம்டமை காஸ் பண்ணும். லைக் எல்லோ ஸ்பாட் ஆர் ஸ்ட்ரீக்ஸ், சின்ன சின்ன எல்லோ ஸ்பாட் அல்லது ஸ்ட்ரீக்கு அது என்ன பண்ணும், காஸ் பண்ணும். சரியா? ஸோ அப்போ ஃபங்கஸ் மூலமாக வருது, பாக்டீரியா மூலமாக வருது, அண்ட் தென் வைரஸ் மூலமாக வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஊமைசிட்ஸ். ஸோ அப்போ இதில் வந்து ஃபங்கஸ் லைக் ஆர்கானிசம்ஸ், ஃபங்கஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்ன பண்ணுது, டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஸோ அந்த டிசீஸ் என்ன அப்படின்னா வந்து டவுனி மில்டியூ அண்ட் வேரியஸ் ரூட் ராட்ஸ். சரியா? ஸோ இப்போ டவுனி மில்டியூ ஆல்சோ காஸ் பை ஃபங்கஸ்னால் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். இது தவிர ரூட் ராட்ஸ்னால் வேர் அழுகல்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளான்ட்டோட மெயின் பார்ட்டே என்ன அப்படின்னா வந்து ரூட் தான். பிகாஸ் ரூட் ப்ராப்பராக இருந்தால் தான் ரூட் வழியாக வாட்டர் எல்லாமே என்ன ஆக முடியும், அதில் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் இந்த ரூட்டே ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து அந்த பிளான்ட்டால் ப்ராப்பராக வளர முடியாது. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், ரூட் ராட் அப்படின்னு சொல்லுவோம். நெமட்டோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து மைக்ரோஸ்கோபிக் ரவுண்ட் வார்ம்ஸ். இது வந்து என்னது, ஒரு ரவுண்ட் வார்ம்ஸ், உருளைப்புழு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் என்ன பண்ண முடியும், இட் ஆல்சோ கேன் காஸ் டிசீஸ் காஸ் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஆர் ஆஃபன் வெக்டார்ஸ் ஃபார் வைரஸ். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா வைரஸோட ஒரு வெக்டாராக என்ன பண்ணுது, செயல்படுது. வைரஸை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வெக்டார், ஒரு ஊடகமாக இந்த நெமட்டோட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர அதர் பேத்தோஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து வேறு என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா புரோட்டோசோவா இருக்குது, விராய்ட்ஸ் இருக்குது, பேராசிட்டிக் பிளான்ட்ஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ், இந்த மாதிரியான எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ண முடியும், நோயை ஏற்படுத்த முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ். அப்போ நியூட்ரியன்ட் இம்பேலன்சஸ்னால் என்ன ஆகுதுன்னா போத் டிஃபிஷியன்சிஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து டிஃபிஷியன்சி அண்ட் டாக்ஸிசிட்டி கேன் காஸ் டிசீஸ். அப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா நியூட்ரியன்ஸ் குறைஞ்சு அதில் டிஃபிஷியன்சி, அதில் மேபி என்ன ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் நியூட்ரியன்ஸ் கம்மியானாலும் என்ன ஆகுது, டிசீஸை வந்து காஸ் பண்ணும். மேபி அயன் அண்டு சிங்க் அந்த மாதிரிலாம். தென் டாக்ஸிசிட்டினா என்ன ஆகும், சம்டைம் அதில் ஏதாவது பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், அதுவும் டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்விரான்மெண்டல் எக்ஸ்ட்ரீம்னா, ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீட்டும் அதிகமாக இருக்கலாம், கோல்டும் அதிகமாக இருக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, தண்ணியே இல்லைனாலும் பிரச்சனை. சரியா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹீட் ஆர் கோல்டு, டிராஃப்ட்டு, ஃப்ளட்டிங் ஆர் புவர் ட்ரைனேஜ். இது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா வந்து ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன, ஸ்ட்ரெஸ் ஆர் டேமேஜ் பிளான்ட். ஒரு பிளான்ட்டை வந்து அது என்ன பண்ணும், அந்த பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து அந்த பிளான்ட் வந்து அது என்ன பண்ணிடும், ஈஸியாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ இப்போ ஏர் அண்ட் சாயில் பொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எக்ஸ்போஷர் டு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் கேன் டைரக்ட்லி டேமேஜ் த பிளான்ட் டிஷ்யூ. அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸை வந்து என்ன ஆகுது, ஒரு பிளான்ட் டிஷ்யூவை டைரெக்டாக அதால் என்ன பண்ண முடியும், டேமேஜ் பண்ண முடியும். அப்போது ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா சாயில் பொல்யூஷனாக இருக்கட்டும், ஏரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஒரு பிளான்ட்டை ஈஸியாக அஃபெக்ட் பண்ண முடியும். தென் சாயில் பொல்யூஷன்னா அந்த மண்ணில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கல் ஃபர்டிலைசர்னால என்ன ஆகுது, அதில் அடுத்தடுத்த பிளான்ட்ஸ் வளர்கிறப்ப அது வந்து பாய்சனஸாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ பாருங்கள், அடுத்தது பாருங்கள், லைட் இஷ்யூஸ். ஸோ லைட்னால பிரச்சனை, இன்சஃபிஷியன்ட் ஆர் எக்ஸசிவ் லைட். அப்போ லைட் இல்லைனாலும் பிரச்சனை, லைட் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ அப்படி இருக்கிறப்பவும் என்ன ஆகுது, ஏன்னா நமக்கே தெரியும் பிளான்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணும், அதோட ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கண்டிப்பாக லைட் தேவை. ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்போ இன்சஃபிஷியன்ட் ஆர் எக்ஸசிவ் லைட் இருக்கிறப்போ இட் கேன் அஃபெக்ட் பிளான்ட்ஸ் ஹெல்த். ஒரு பிளான்ட்டோட ஹெல்த்தை கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அதுக்கு லைட்டே இல்லைன்னா வளராது, அது நமக்கே தெரியும். ரொம்ப ஹெவியாக லைட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸோ அது கருகி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு வந்து சாயில் கண்டிஷன். ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து புவர் சாயில் ஸ்ட்ரக்சர். சாயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது, ரொம்பவே ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கலாம். தென் காம்பாக்ஷன் ஆர் அப்ராப்ரியேட் pH லெவல். ஸோ pH ஆசிட் பேஸ் லெவல் வந்து என்னது இருக்குது, எப்போவுமே ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அந்த ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தாலும் சரி, பேஸோட லெவல் அதிகமாக இருந்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக என்ன ஆகும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ இப்படி வர்றப்ப என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இட் கேன் இம்பேக்ட் ரூட் ஹெல்த். ஒரு ரூட்டு போயிட்டு அது என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணும். தென் நியூட்ரியன்ட் அப்டேக், நியூட்ரிஷன் அதை எடுத்துக்கக்கூடிய விதத்தையே அது என்ன பண்ணிடுது, அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால லைட் இஷ்யூஸ், ஆயில் கண்டிஷன்ஸ் பேடாக இருந்தாலும் என்ன ஆக முடியாது, ஒரு பிளான்ட்டால் ப்ராப்பராக வளர முடியாது. சரியா? ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஸோ என்னென்ன மாதிரியான ரீசன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டி. நம்ம பண்ணக்கூடிய பிரச்சனையால் என்னென்ன மாதிரியான பிளான்ட்ஸ்க்கு வருது அப்படின்னா வந்து
இம்ப்ராப்பர் ப்ரூனிங், ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணாமல், கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி விடாமல், ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து இட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் ரூட் க்ரோத் ஆர் காசிங் கிட்லிங். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரூட்டோட க்ரோத்தும் இங்கே வந்து என்ன ஆயிடுது, ரொம்பவே கம்மியாயிரும். சரியா? ஸோ அப்படி ஆகும்போது கிட்லிங் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளான்ட்டோட தண்டு மட்டும் என்ன ஆகும், அப்படியே வளராமல் அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்துரும். ஸோ அதுதான் கிட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் புவர் பிளான்டிங் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ ஒரு ப்ராப்பராக பிளான்டிங் பண்ணணும் ஒரு பிளான்ட்டை. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கக்கூடிய ப்ராப்பரான சாயிலாக இருக்கணும். ஸோ ஹாட் சன்லைட் படக்கூடிய இடமா இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ இட் கேன் ரெஸ்ட்ரிக்ட் ரூட் க்ரோத். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணும், இந்த ரூட்டோட க்ரோத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். தென் கிர்லிங் அந்த அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு பிரான்ச் மட்டும் டேமேஜ் ஆகி விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜுரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டேமேஜ் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ வெளியிலேருந்து ஏதாவது ஒன்று என்ன ஆகுது, அதை வந்து டேமேஜ் பண்ணலாம். வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட், ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது அதில் பட்டிருக்கலாம். ஸ்ட்ராம்ஸ், ரொம்ப புயல் இந்த மாதிரி ஆகுறப்போ என்ன ஆகும், கேன் ப்ரொவைட் என்ட்ரி ஃபார் பேத்தோஜன். ஸோ இது மூலமாக ஈஸியாக ஒரு இடம், அதாவது இன்ஜுரி, இப்போ ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கின்னில் ஒரு புண்ணு இருக்கணும், அந்த புண்ணு வழியாக என்ன ஆகும், பாக்டீரியா ஏதாவது உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாகவோ, ஏதாவது எக்யூப்மெண்ட் மூலமாகவோ, ஸ்டாம்ஸ் மூலமாகவோ ஒரு பிளான்ட் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேமேஜ் வழியாக ஈஸியாக மற்ற பேத்தோஜனால் என்ன பண்ண முடியாது, உள்ளே போகும். ஸோ அது போகிறதோடு மட்டும் இல்லாமல் உள்ளே போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு வந்து அந்த பர்டிகுலர் பிளான்ட்டை அது நிறையவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மோனோகல்ச்சர். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து மோனோகல்ச்சர் அப்படிங்கிறது க்ரோயிங் லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் த சேம் கிராப். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அதை ஒரே கிராப்பை வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய லார்ஜ் ஏரியாவில் வந்து வளர்ப்பாங்க. ஸோ இப்போ அப்படி இருக்கிறப்ப ஈஸியாக என்ன ஆகும், பேத்தோஜன் டு ஸ்ப்ரெட் ரேபிட்ஸ். ஈஸியாக அந்த பேத்தோஜன்ஸ் வந்து என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிகாஸ் த பிளான்ட்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி, ஏன்னா எல்லா பிளான்ட்டுமே ஒரே மாதிரியான பிளான்ட் தான். ஸோ ரொம்ப க்ளோஸ் கிட்ட அதை வந்து நம்ம வந்து வளர்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், ஈஸியாக அதெல்லாம் டேமேஜ் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பெஸ்ட். ஸோ இப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து இந்த இன்செக்ட் வந்து டைரக்ட்லி டேமேஜ் த பிளான்ட் ஆர் ஆக்ட் அஸ் அ வெக்டார் ஃபார் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். அப்போ இந்த இன்செக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து டேரெக்டாக பிளான்ட்டை டேமேஜ் பண்ணி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டுக்கு வெக்டாராக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த டேமேஜ் ஆகும்போது அந்த டேமேஜ் வழியாக என்ன பண்ணும், ஈஸியாக வைரஸ் எல்லாமே அந்த பிளான்ட்டை போயிட்டு என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். விச் இன் பிளான்ட்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு 2 மெயின் கேட்டகரிஸ். ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஓவராலாக பிளான்ட்ஸ் குரூப்பை வந்து பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பயாட்டிக் டிசீஸ் காஸ்டு பை லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ நமக்கு தெரியும் பயாட்டிக்னாலே என்ன தான், லிவிங். ஸோ இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால ஏற்படுறது வந்து பயாட்டிக் டிசீஸ். ஏபயாட்டிக் டிசார்டர் வந்து எதால் உருவாகும் அப்படின்னா வந்து நான் லிவிங் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அப்போ உயிருள்ள ஆர்கானிசம்ஸ்னால பரவுறது வந்து பயாட்டிக், உயிர் அற்றதுனால பரவுறது வந்து என்னது, ஏபயாட்டிக். ஓகே. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பயாட்டிக் காஸ். ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த டிசீஸ் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் கேன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பிளான்ட் டு அனதர். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து இன்ஃபெக்ஷியஸ்னால் பரவக்கூடியது. அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணும், ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்க்கு பரவக்கூடிய டிசீஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எதால் காசு ஆகும் அப்படின்னா வந்து காஸ்டு பை பேத்தோஜென்ஸ், பாக்டீரியா அது மாதிரியான காசு ஆகும். தட் ஆக்டிவ்லி இன்வேர்ட் அண்ட் டேமேஜ் பிளான்ட் டிஷ்யூ. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக என்ன பண்ணிடும் அப்படின்னா பிளான்ட்டோட டிஷ்யூவை ஃபுல்லாத்தையும் இது என்ன பண்ணும், டேமேஜ் பண்ணும். ஸோ அதாவது என்ன சொல்கிறோம், பயாட்டிக் காசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த டிசீசஸ் வந்து எப்போவுமே எப்படின்னா இன்ஃபெக்ஷியஸாக தான் இருக்கும். ஃபங்கை அண்ட் ஃபங்கஸ் லைக் ஆர்கானிசம்ஸ். அப்போ ஃபங்கை மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எதெல்லாம் அப்படின்னா வந்து மோஸ்ட் காமன் பிளான்ட் பேத்தோஜன் என்னது, ஃபங்கை அண்ட் ஃபங்கஸ் லைக் ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து எஸ்டிமேட்டட் 2/3 ஆஃப், அதாவது 3/2 பங்கு வந்து ஒரு பிளான்ட் டிசீஸ்க்கு வந்து எது தான் காரணமாக இருக்குது, இந்த ஃபங்கஸ் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஸ்போர் வந்து ட்ராவல் லாங் டிஸ்டன்சஸ் த்ரூ ஏர், வாட்டர் அண்ட் சாயில். சரியா? ஸோ அப்போது அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு வாட்டர் மூலமாகவோ இல்லைனா ஒரு காற்று மூலமாகவோ அதால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஃபங்கஸ் மூலமாக காசு ஆகக்கூடிய டிசீஸ் ரொம்பவே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது டவுனி மில்டியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதுவும் ஃபங்கஸ் மூலமாக தான் உருவாகும். ஸோ இது என்ன பண்ணும், எல்லோ அண்ட் இரகுலர் ஸ்பாட்டு ஒரு புள்ளியை வந்து அதில் வந்து ஏற்படுத்தும் லீவ்ஸில். ஆஃபன் வித் ஃபசி க்ரோத் ஆன் த அண்டர் சைடு. அதே மாதிரி அந்த பிளான்ட்டோட அண்டர் சைடில் வந்து அந்த
மில்டியூ வந்து என்னாகும் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ மோஸ்ட்லி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து ஃபங்கஸ்னால தான் நிறைய பிளான்ட் டிசீஸ் வந்து அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பவுட்ரி மில்டியூ. ஸோ இந்த பவுட்ரி மில்டியூ வந்து என்ன பண்ண, இட் கிரியேட்ஸ் ஒயிட் பவுட்ரு மாதிரி இருக்கும், ஒயிட் கலரில். எங்கே இருக்குது அப்படின்னா வந்து வி கேன் சி இந்த லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ், இலைகள்லையும் அதோட தண்டுலையும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து ரஸ்ட்னா துரு. ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கலர்டு டிசீஸ் தான். இதுக்கு நான் கொஞ்சம் கலராக இருக்கும். தட் டு பில்டிங் அண்ட் ஸ்டண்டிங் இன் பிளான்ட்ஸ் லைக் டொமேட்டோ. மோஸ்ட்லி வந்து என்னாகும் அப்படின்னா வந்து அந்த பிளான்ட்டை வாடி அது என்னாகும், அதோட க்ரோத்தையே தடை பண்ணிடும். அதோட க்ரோத் வந்து ஃபர்தராக இருக்காது. எந்த பிளான்ட்டில் இது அதிகமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா வந்து டொமேட்டோ. சரியா? ஸோ இப்போ தக்காளி செடியில் வந்து என்ன பண்ணலாம், வில்டிங் அண்ட் ஸ்டண்டிங் வந்து இந்த ரஸ்ட் மூலமாக அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஊமைசிட். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வாட்டர் மோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஃபங்கஸ், இந்த ஃபங்கஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிசம்ஸில் வந்து என்ன இருக்குது, ஹைலி டெஸ்ட்ரக்டிவ் பேத்தோஜன் லைக் ஃபைட்டோபைத்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேத்தோஜன் இருக்கும். ஸோ இது வந்து என்ன வருது, பொட்டேட்டோவில் வந்து லேட் பிளைட் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து என்ன பண்ணுது, வந்து காஸ் பண்ணும். இந்த லேட் பிளைட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கருகல் நோயின்னு சொல்லுவாங்க. அது சம்டைம் அந்த இலைகளையும் கருக செய்யும். அப்படி இல்லை அப்படின்னா ஹோல் பிளான்ட்டையுமே என்ன பண்ணிடும், கருக வச்சிடும். அடுத்தது ஃபைட்டோமிக்சியா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஆர்கானிசம் ரெஸ்பான்சிபிள் டிசீஸை தான் காஸ் பண்ணும், சச்சஸ் கிளப் ரூட் இன் கேபேஜ். சரியா? ஸோ இந்த கேபேஜில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதோட ரூட்டில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் என்ன அப்படின்னா வந்து இந்த கிளப் ரூட் அப்படிங்கிறது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபைட்டோமிக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பவுட்ரி மில்டியூ வந்து எங்கே வரும் அப்படின்னா வந்து லீஃப்லைன் ஸ்டெம்லைன் தான் வரும். கொஸ்டின் கேட்கலாம். சரியா? இன் விச் ஆஃப் த பிளான்ட் பார்ட்ஸ் இஸ் அஃபெக்டட் பை பவுட்ரி மில்டியூ அப்படின்னு கேட்கலாம். ரஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும், வில்டிங் அண்ட் ஸ்டண்டிங். பிளான்ட்ஸ் டொமேட்டோவில் வந்து என்ன பண்ணும், வில்டிங் அண்ட் ஸ்டண்டிங்கை காஸ் பண்ணும். ஊமைசிட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபைட்டோபைத்தரா மூலமாக என்ன பண்ணுது, பொட்டேட்டோவில் லேட் பிளைட் அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஃபைட்டோமிக்சியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கேபேஜில் வந்து கிளப் ரூட் அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாக்டீரியா. ஸோ இப்போ பாக்டீரியாவை பொறுத்தளவில் இது என்ன அப்படின்னா வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். நமக்கே தெரியும் அது வந்து ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான். ஸோ பிளான்ட் த்ரூ நேச்சுரல் ஓப்பனிங்ஸ் ஆர் wound. ஒரு பிளான்ட்டில் வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் மூலமாகவோ இல்லைனா வூண்ட்ஸ்னால் என்னது, சின்ன சின்ன காயங்கள், ஒரு மரம் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கலாம், அது வழியாக என்ன பண்ணி ஈஸியாக என்டர் ஆகும். தே கேன் காஸ் ஏ ரேஞ்ச் ஆஃப் டிசீஸ். நிறைய டிசீஸை காஸ் பண்ணும், பர்டிகுலராக ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ். அப்போ மோஸ்ட்லி ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடியதை வந்து என்ன பண்ணுது, அதிகமாக இது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சாஃப்ட் ராட். ஸோ இந்த சாஃப்ட் ராட் வந்து எது மூலமாக காஸ் ஆகும் அப்படின்னா வந்து எர்வீனியா கேரட்டோவோரா அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக காஸ் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணும். அந்த என்சைம் வந்து என்ன பண்ணும், பிரேக் டவுன் த பிளான்ட் செல்வால். அந்த பிளான்ட் செல்வால் அந்த என்சைம் வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஸோ இட் காசிங் டிஷ்யூஸ் டு பிகம் சாஃப்ட் அண்ட் மஷி. ஸோ இது அப்படி அந்த டிஷ்யூ வந்து டேமேஜ் பண்ணுறதுனால அந்த டிஷ்யூ எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக மஷியாக ஒரு மாதிரியாக சாஃப்டாக இருக்கும். சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் ப்ராப்பராக அதோட ஃபங்க்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு ரூட்டாக இருக்கிற பட்சத்தில் இட் அப்சர்வ் வாட்டர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டு த ஹோல் பிளான்ட். ஸோ அப்போ அதால் அது என்ன பண்ண முடியாது, இட் unable to do the proper work. அதால் அந்த ஒர்க்கை ப்ராப்பராக பண்ண முடியாது. சரியா? அப்போ மோஸ்ட்லி பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது, ஓப்பனிங்ஸ் அல்லது வூண்ட்ஸ் மூலமாக ஈஸியாக என்டர் ஆக முடியும். சரியா? அடுத்தது பாருங்கள், ஃபயர் பிளைட். ஸோ ஃபயர் பிளைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து டெஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் தான். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிளாசம்ஸ், இட் காஸ் பிளாசம்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் டு ஷ்ரிவல் அண்ட் பிளாக்கன். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிளாசம்ஸை காஸ் பண்ணும். ஸோ பூக்க ஆரம்பிக்கும். பட் பூத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஷ்ரைவல் அண்ட், ஸோ அந்த ஒன்ஸ் பூத்ததுக்கப்புறமா அந்த அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்படி சுருங்கி பிளாக் கலராக மாறிடும். அதை தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஷ்ரிங்கை தான் ஷ்ரைவல் அண்ட் பிளாக்கன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பைட்டோபிளாஸ்மா அண்ட் பிளாஸ்மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு வால்லஸ் பாக்டீரியா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து த லிவ் இன் பிளான்ட்ஸ் ஃப்ளோயம். ஓகேவா? ஃப்ளோயத்தில் போய் இருக்கும் அண்ட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ். ஃப்ளோயத்தில் இருந்து என்ன ஆகும், இன்செக்ட்ஸ் மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அப்போ ஃப்ளோயத்தோட ஃபங்க்ஷன் டு டிரான்ஸ்போர்ட் த ஃபுட். அப்போ இது போய் இருக்கிறப்ப என்ன ஆகும், அதில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை காஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்,
கிரவுண்ட் கால். ஸோ கிரவுண்ட் கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டிமுலேட் அன்கண்ட்ரோல்டு செல் மல்டிப்ளிகேஷன். அப்போது ப்ராப்பராக இல்லாமல் அப்நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து செல் வந்து மல்டிப்ளை ஆகும், அந்த செல்லோட மல்டிப்ளிகேஷன் நடக்கும். அப்படி நடக்கிறதுனால என்ன பண்ணுது, டியூமர் லைக் க்ரோத்ஸ், கட்டி மாதிரியான ஒரு போர்ஷன் ஏற்பட்டு லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த லீவ்ஸில் வந்து என்ன ஆகும், அங்கங்கே முடிச்ச மாதிரி அப்படியே கட்டி கட்டியாக மேலே வந்து இருக்கும். ஸோ இட் மேபி ரூட்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து கிரவுண்ட் கால்ஸ். ஓகேவா? ஸோ தே காஸ் டிசீஸ். ஸோ இது மாதிரியான என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆஸ்டர் எல்லோஸ் அண்ட் சிட்ரஸ் ஸ்டபன் டிசீஸ், மோஸ்ட்லி சிட்ரஸ் மாதிரியான பிளான்ஸில் இதை இந்த மாதிரியான டிசீஸை வந்து ஏற்படுத்தும். சரியா? ஸோ இப்போ ஃபயர் பிளைட்னா ஸ்ட்ரைவல் அண்ட் பிளாக்கை காஸ் பண்ணும். ஃபைட்டோபிளாஸ்மாஸ் என்ன பண்ணும், ஃப்ளோயத்தை போயிட்டு பிளாக் பண்ணும். கிரவுண்ட் கால் என்ன பண்ணும், ஸ்டெம் அண்ட் ரூட்டில் வந்து முடிச்ச மாதிரி ஏற்படுத்தும். அண்ட் தென் இது தவிர வந்து என்ன பண்ணும், சிட்ரஸ் பிளான்ட்டில் அது வந்து என்ன பண்ணுது, டிசீஸை காஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து வைரஸ் அண்ட் விராய்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வைரஸ் அண்ட் விராய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இது எல்லாமே இது எதால் வரக்கூடியது அப்படின்னா வந்து நான் லிவிங் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ லிவிங் ஹோஸ்ட் செல் டு ரீப்ரொடியூஸ். ஸோ ஒன்ஸ் இந்த வைரஸ் வந்து ஏன்னா பிகாஸ் வைரஸ் கம்ஸ் அண்டர் லிவிங் அண்ட் நான் லிவிங். ஸோ அதை நம்ம லிவிங்னு சேர்க்க முடியாது, நான் லிவிங்னு சேர்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அது ரீப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக ஒரு ஹோஸ்ட் செல் தேவைப்படும். இந்த வைரஸை பொறுத்தளவில் இது வந்து மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் தான் தட் ரெக்யூர் ஹோஸ்ட் டு ரெப்ளிகேட். அது டிசீஸை காஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவைப்படும். தே ஆஃபன் காஸ் மொசைக் பேட்டர்ன்ஸ், ஸ்டண்டிங் அண்ட் டிஃபார்ம்டு க்ரோத். ஸோ எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு பேச்சஸை ஃபார்ம் பண்ணி அதோட க்ரோத்தை ஃபுல்லாக என்ன பண்ண குறைச்சிரும். அண்ட் ஆல்சோ வைரஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா வந்து இன்செக்ட் வெக்டார்ஸ் மூலமாக, தென் கண்டாமினேட்டட் ஏதாவது கெட்டு போனது மூலமாக, தென் இன்ஃபெக்டட் சீட்ஸ் மூலமாக என்ன ஆகும், ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ விராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்மாலர் தென் வைரஸை விட குட்டியாக தான் இருக்கும், சர்க்குலர் ஆர்என்ஏ மாலிகுல்ஸாக இருக்கும், வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். பிகாஸ் ப்ரோட்டீன் கோட் இருந்துச்சுன்னா தட் இஸ் வைரஸ், வித்தவுட் ப்ரோட்டீன் கோட்னா அது என்னது, விராய்ட். திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் வைரஸ் and viroids. They can cause symptoms like stunting, yellowing and deformation. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அதில் வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே அதோட க்ரோத் கம்மியாகிறது அண்ட் தென் எல்லோ கலராக மாறுறது, தென் டிஃபார்மேஷன் தான் இதோட மேஜர் சிம்டமாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நெமட்டோட்ஸை பொறுத்தளவில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து டைனி அன்செக்மெண்டட் ரவுண்ட் வார்ம்ஸ், ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய செக்மெண்ட். அன்செக்மெண்டட்னா செக்மெண்ட், இப்போ மண்புழுலாம் செக்மெண்ட்டாக பிரிஞ்சு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மண்புழு அப்படின்னா இப்படி செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் அன்செக்மெண்டட் ரவுண்ட் வார்ம். ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஃபீட் ஆன் பிளான்ட் ரூட்ஸ். அப்போ பிளான்ட்டோட ரூட்ஸை போயிட்டு அது என்ன பண்ணும், சாப்பாடே அதோட பிளான்ட் ரூட்ஸ் தான். அப்போ பிளான்ட் ரூட் என்ன ஆகும், ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அப்போ ரூட் நாட் நெமட்டோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது காஸ் கால்னா என்னது, அந்த முடிச்ச மாதிரி ஏற்படுத்தும். நாட்ஸ் டு ஃபார்ம் ஆன் ரூட்ஸ் மேலே அந்த மாதிரி முடிச்ச ஏற்படுத்தும். தென் அண்டர்ஃபெரிங் வித் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் அப்டேக் அண்ட் லீடிங் டு ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா நியூட்ரியன்ட், வாட்டர் இது எதையுமே போகக்கூடாமல் தடுத்துறதுனால என்ன ஆகும்னா ஸ்டாண்டர்ட் க்ரோத் வந்து என்ன ஆயிரும், கம்மியாயிரும். சிஸ்டர் நெமட்டோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் கேன் காஸ் சிக்னிஃபிகன்ட் கிராப் டேமேஜ் இன் டெம்பரேட் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அந்த கிராப் பயிர்களோட வளர்ச்சியை டேமேஜ் பண்ணுறதா என்னது இந்த சிஸ்டர் நெமட்டோட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பேராசிட்டிக் பிளான்ட். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா சர்டன் ஹையர் பிளான்ட்ஸ் ஆர் பேராசிட்டிக் ஆன் அதர்ஸ் அண்ட் ஆர் கன்சிடர்ட் பேத்தோஜன். ஸோ இப்போ என்னென்ன பேராசிட்டிக்னா ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் வாழக்கூடியது தான் பேராசிட்டிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. தென் டோடர் அண்ட் மிசில்டோ. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் வந்து டைரக்ட்லி பேராசைட்டிஸ் தேர் ஹோஸ்ட், அதோட ஹோஸ்ட்டு தான் போய் என்ன ஆயிருக்கும், அதோட பேராசைட்டை வந்து நம்பி இருக்கும். அது அப்படி இருக்கிறதுனால வீக்கனிங் தேர் சிஃபனிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர். ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா இந்த சிஃபனிங்னா வந்து என்ன அப்படின்னா வந்து அப்சார்ப், உறிஞ்சுறதுக்கு தான் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து சிஃபனிங் சொல்லுவோம். ஸோ நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர்லாம் இதை அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகும், அந்த பிளான்ட் வந்து ஒரு ஹெல்தி பிளான்ட்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஏபயாட்டிக் அல்லது நான் இன்ஃபெக்ஷியஸ் காஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஃபேக்டர் எல்லாமே என்ன நான் லிவிங் தான் ஏபயாட்டிக்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் இட் கேனாட் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் டு அனதர். அப்போ இந்த ஏபயாட்டிக் எதுவுமே என்ன ஆகுது, ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு பரவாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபயாட்டிக்னா நான் லிவிங், அப்போது டெம்பரேச்சர்னாலேயோ வாட்டர்னாலேயோ ஏர்னாலேயோ வரலாம். ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் வாட்டர் எல்லாமே வந்து இதனால் வரக்கூடிய அந்த டிசீஸ் வந்து அந்த பர்டிகுலர் பிளான்ட்டை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு பாதிக்காது. பட் இதுவே பாக்டீரியானாலேயோ இல்லை வைரஸ்னாலேயோ அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா
கண்டிப்பாக என்ன பண்ணும், ஒன்றுல இருந்து இன்னொன்றுக்கு ஈஸியாக அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஏபயாட்டிக் வந்து என்ன ஆகுது, இது வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கே தெரியும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கலாம், ஹை அண்ட் லோ டெம்பரேச்சர் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறனால டிஷ்யூ வந்து என்ன ஆகும், டேமேஜ் ஆகுது, சன்ஸ்காட்ச் இந்த மாதிரியான ப்ராப்ளம்னால வரும். மாய்ச்சர் எக்ஸ்ட்ரீம், ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். ஸோ அப்போ அதிகமாக வந்து என்ன ஆகக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அல்லது டூ லிட்டில் வாட்டர், தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி எப்படி இருந்தாலும் அந்த பிளான்ட்னால என்ன பண்ண முடியாது, இட் கேனாட் சர்வ். தென் டிராஃப்ட் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம்னா காஸ் வில்ட்டிங் அண்ட் ஸ்டண்டர்ட் க்ரோத். ஸோ என்ன வாடி போயிடும், அப்படின்னா க்ரோத் வந்து கம்மியாயிரும். சரியா, வறட்சினால நமக்கே தெரியும், தண்ணி இல்லாமல் வறட்சி ஆயிடுச்சுன்னா அந்த பிளான்ட்டால் என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அடுத்தது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து புவர் ட்ரைனேஜ். ஸோ இப்போ எக்ஸசிவ் சாயில் மாய்ஸ்சர் கேன் லீடு டு ரூட் ராட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து ட்ரைனேஜ் அதிகமாக ப்ராப்பராக தண்ணி வடியலை அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக அந்த பிளான்ட்டில் நிற்கும். அப்படி நிற்கிறப்ப அந்த ரூட் வந்து என்ன ஆகும், ராட்டன் அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்சஃபிஷியன்ட் லைட் வந்து கேன் காஸ் எட்டியோலேஷன் வேர் பிளான்ட்ஸ் டர்ன் yellowish டியூ டு லேக் ஆஃப் குளோரோஃபில். ஸோ இப்போ லைட் ப்ராப்பராக இல்லாததுனால குளோரோஃபில் இருக்காது. ஸோ இப்போ குளோரோஃபில் இல்லைன்னா அது என்ன கலர் ஆயிரும், எல்லோ கலர் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராப்பரான அந்த லைட் சர்க்குலேஷன் இல்லாததுனால என்ன ஆகுது, இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து பிளான்ட்ஸில் நடக்குது. ஸோ இது தவிர கெமிக்கல் இன்ஜுரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் வந்து இப்போ அதாவது ஏர் பொல்யூஷனால் வரும். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த ஓசோன் இதன் மூலமாக பிளான்ட்ஸில் வந்து என்ன ஆகுது, லீஃப் ஸ்பாட்டிங், லீஃபில் சின்ன சின்ன புள்ளி மாதிரி வரும். குளோரோசிஸ்னால் என்ன ஆகும், குளோரோஃபில் போயிட்டு அதில் வந்து எல்லோ கலர் இந்த மாதிரியான வேறு கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்தது பெஸ்டிசைட் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், அதாவது கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், லீஃப் க்யூரிங், கப்பிங் அண்ட் அதர் டேமேஜ், லீஃப் எல்லாம் என்ன ஆயிரும், ரொம்ப வந்து ஒரு சுருண்டு இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நியூட்ரியன்ட் இம்பேலன்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து போத் டிஃபிஷியன்சிஸ் அண்ட் டாக்ஸிசிட்டிஸ் வந்து எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மினரல்ஸ் இதெல்லாம் இல்லாததுனால ப்ராப்பரான நியூட்ரியன்ட் அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்காததுனால வரக்கூடிய இம்பேலன்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க, நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா ஜிங்க் டெஃபிஷியன்சினால என்ன ஆகும், கைரா டிசீஸ் வந்து ரைஸில் வருது. அதே மாதிரி அதிகமான மேங்கனீஸ் இருக்கிறதுனால அது என்ன ஆயிரும், டாக்ஸிக்காக மாறிடும். அப்போ எந்த ஒரு நியூட்ரியன்ட்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. சரியா, அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. தென் சாயில் அசிடிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்அப்ராப்ரியேட் சாயில் பிஹெச், அதாவது ப்ராப்பரான பிஹெச் இல்லாததுனால அந்த பிளான்ட்ஸால் என்ன பண்ண முடியாது, இப்போ அதோட அந்த இட் கேன் ப்ரிவெண்ட் பிளான்ட்ஸ் ஃப்ரம் ப்ராப்பர்லி அப்சர்விங் ப்ராப்பராக நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பராக நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ண முடியாத கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டால் ப்ராப்பராக வளர முடியாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், டிசீஸ் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ டிசீஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த பிளான்ட்டுக்கு வந்து 3 காம்பனன்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அந்த பிளான்ட்டில் நடக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா a susceptible host, a virulent pathogen and a favorable environment. So but the plant species must be vulnerable to the specific disease. இங்கே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா வல்னரபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து பாதிக்கப்படக்கூடிய. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு பிளான்ட்டில் வரக்கூடிய அந்த டிசீஸ்னால கண்டிப்பாக அந்த பிளான்ட் வந்து என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ விருலன் பேத்தோஜன் அப்படின்னா விருலன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேத்தோஜன். ஸோ இப்போ இந்த கேஸ் ஆஃப் பயாட்டிக் இந்த டிசீஸில் கேஷுவல் ஆர்கானிசம் மஸ்ட் பி ப்ரெசன்ட் அண்ட் கேப்பபிள் ஆர் காசிங் இன்ஃபெக்ஷன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும், டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர் must be suitable for the pathogen to thrive and infect the host. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த ஒரு ப்ராப்பரான அந்த பாக்டீரியா வளர்கிறதுக்கு ஏற்ற ஒரு டெம்பரேச்சர் மாய்ஸ்சர் எல்லாமே கிடைச்ச டைமில் மட்டும்தான் அதால் என்ன பண்ண முடியும், ஒரு அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷனும் அதோட அந்த ஒரு பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அப்போ ஓவராலாக எல்லாமே எனக்கு ப்ரீஃபாக பார்த்துட்டோம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போமா. இன் பிளான்ட் ஸ்பாட்ஸ், வில்ட்ஸ் அண்ட் ஸ்கேப்ஸ் காஸ்ட் பை பிளான்ட்ஸில் வந்து ஸ்பாட்டு, வில்ட் இந்த மாதிரியான இது எல்லாத்தையும் ஏற்படுத்துறது எது, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பாக்டீரியா தான். பிளான்ட்ஸில் வந்து எல்லோ கலராக இர்ரெகுலர் ஸ்பாட் வந்து என்ன ஆகும் அதோட லீஃபில் வந்து இருக்கும். ஸோ அது எதனால் அப்படின்னா வந்து டைனி மில்டியூவால் இருக்கும். பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ வந்து எது மூலமாக ஏற்படும், ஊமைசிட்ஸ் மூலமாக வந்து ஏற்படும். தென் சிக்னிஃபிகண்ட் கிராப் டேமேஜ் இன் டெம்பரேட் ரீஜனில் இருக்கக்கூடிய கிராப் டேமேஜ் எதனால் வருது, சிஸ்ட் நெமட்டோட்ஸ் மூலமாக தான் அதிகமாக வரும். தென் விச் பை ப்ராடக்ட் கேன் காஸ் லீவ் ஸ்பாட்டிங் அண்ட் குளோரோசிஸ். லீவ் ஸ்பாட்டிங் அண்ட் குளோரோசிஸ் இது ரெண்டுக்கும் மெயினாக இருக்கக்கூடிய
ப்ராடக்ட் எது அப்படின்னா வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஓசோன். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ஓசோனும் ஒரு பிளான்ட்டில் வந்து ஏற்படுத்தக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் தான் எனது லீவ் ஸ்பாட்டிங் அண்ட் குளோரோசிஸ். சரியா? ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ தான் நம்ம பேசிக்காக எடுத்துருக்கக்கூடியது. ஸோ இப்போ அடுத்த கிளாஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசீஸை வந்து அந்த டிசீஸ் வந்து எப்படி ஏற்படுது, எந்த பர்டிகுலர் நியூட்ரியன்ஸை மைக்ரோ ஆர்கானிசமால் ஏற்படுது, தென் அதோட கண்ட்ரோல் மெஷர் என்ன, அதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ண போகிறோம், we are going to see in the நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஓவராலாக என்னென்ன மாதிரியான என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்னா என்ன, பேராசிட்டிக் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன, நெமட்டோடுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஓகேவா, வைரஸ்னால் என்ன, விராய்ட்ஸ்னால் என்ன, பர்டிகுலர் அந்த டிசீஸ் வந்து எந்தெந்த பிளான்ட்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லா விஷயமே நமக்கு என்ன இருக்கணும், ப்ரீஃபாக தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. மோனோகல்ச்சர்னால் என்ன, ஹியூமன் ஆக்டிவிட்டினால என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது. சரியா? ஓகே. ஸோ இவ்வளோ தான். வில் see in the next class. Thank you.